ஹலோ மை டியர் சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 8th அஃபீஷியல் மேக்ஸ் தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் வரப்போ அந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மீடியம் இல்லையா, அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் இருக்குங்க. தமிழ் மீடியத்துக்கும் இருக்குப்பா, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது. தமிழ் மீடியம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸில் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் அப்படிங்கிறக்கும் மறக்காம வாட்ஸ்அப் டெலிகிராம் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பேப்பரும் சரி, தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டின் பேப்பரும் சரி, இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் சரி, ஆனுவலுக்கான கொஸ்டின் பேப்பரும் சரி அதில் தான் வரப்போகுது. ஸோ மறக்காம அதில் ஜாயின் பண்ணிட்டு நம்முடைய சேனலில் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க ஹஸ்பண்ட் செட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 50 மார்க் பேட்டர்ன் பா தேர்ட் மிட் டர்ம் பொறுத்த வரைக்கும். ஸோ எடுத்தோன்னே உங்களுக்கு 5 சூஸ் இருப்பா. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் புக் பேக் படிச்சாலே போதும், ஈஸியாக அட்டன் பண்ணப்பா. சப்போஸ் ஆன்சர் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும், தெரியாதவங்களுக்கும் ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? So okay, data is a collection of dash, the difference between the largest value and the smallest value of the given details. The graphical representation grouped data is dash. In the word phone is coded as SKRORQH. How will radio be coded அப்படின்னு கேட்டிருக்காங்க. The best shopping choice is to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சூஸ் தான் உங்களுக்கு கீழே ஆப்ஷன் இருக்குது. கரெக்டாக படித்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஃபில்லப்ஸு. pie chart is a dash graph. Histogram is a graphical representation of dash data. The intersection point of the line x is equal to 4 and y is equal to -4 is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் தான் சப்போஸ் தெரிஞ்சால் கணக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி விட்றோம். ஓகேங்களா? அடுத்தபடியே மேட்ச் இது பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், கீழே பக்கத்துலேயே சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக சாய்ஸை சூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ மேட்ச் பொறுமையாக பாருங்கள், உங்களை என்ன காட்டுறேன். மேட்ச் பார்த்தாச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ மேட்ச்சுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கான 2 மார்க்ஸ்ப்பா. உங்களுக்கு கம்பல்சரியில் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 5 கொடுத்து அதில் 3 அட்டன் பண்ண சொல்கிறாங்க. 2 நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேங்களா? 14, 15, 16, 17, 18. ஓகேங்களா? 16 பாருங்கள், அவங்க பார்த்தா உங்களுக்கு தீரி மாதிரி கேட்டிருக்காங்க. மித்தபடி எல்லாமே உங்களுக்கு சம்ஸ் தான். ஓகேவா? ஐ திங்க் 14 ஈஸி அண்ட் 15ம் ஈஸி அண்டு 18 ஈஸி. ஓகேவா? இந்த 3 ஈஸி உங்களுக்கு. மற்றபடி நீங்கள் 16ம் 17 விட்டுறலாம் சாய்ஸில். ஓகேவா? உங்களுக்கு எதோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுக்கான 5 மார்க்ஸ்ப்பா. ஸோ 3 5 மார்க் எழுதணும். ஓகேங்களா? உங்களுக்கு எதிராக சாய்ஸில் எதுவுமே கிடையாது. மொத்தம் 5 கொடுத்து 3 எதுவும் சொல்கிறாங்க. எதுவும் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது, அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதுங்கப்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ 19, 20, 21, 22, 23. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக படித்து பார்த்து எழுதுங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை அட்டன் பண்ணி எழுதுங்கப்பா. ட்ரா a pie diagram to represent the following data which shows the expenditure of paddy cultivation in 2 acres of land. ஓகேங்களா? இப்போ 20 பாருங்கள், ட்ரா a histogram for the following data. 21 பாருங்கள், the following table gives the number of literal females in the group age group 10 to 45 years in the town. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ கரெக்டாக படித்து பார்த்து எதுவும் நல்லா தெளிவாக தெரியுது, அட்டன் பண்ணி எழுதுங்க. 19 பார்த்துட்டீங்க, 19, 20, 21, 22, 23. ஸோ பாருங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிராஃப்ட் ஜாமெட்ரிப்பா ரொம்ப சிம்பிள். இதில் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் மார்க் 1 மார்க் கூட குறையக்கூடாது. சப்போஸ் 1 மார்க் கூட குறைஞ்சா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ ஈஸியான சம்ஸ், அவ்வளோ ஈஸியான சாப்டர்ஸ் இதெல்லாம் கிராஃப்ட் ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ 1 மார்க்கு கிராஃப்ட் ஜாமெட்ரி நீங்கள் மார்க்கே குறையக்கூடாது. 1 மார்க் வேணால் சப்போஸ் கம்பல்சரி கேட்டாங்கன்னா, எப்படி கம்பல்சரிங்களா சார் இன்டீரியர் கேட்டாங்கன்னா அதில் ஒரு மார்க் 2 மார்க் போகலாம். மற்றபடி வேணால் உங்களுக்கு 1 மார்க்ஸ்லையும் சரி கிராஃப்ட் ஜாமெட்ரி சரி, மற்றபடி வேறு எந்த மார்க்கும் நீங்கள் போகக்கூடாது. ஓகேவா? விடக்கூடாது. நீங்கள் அப்படியே 16 எடுத்தே ஆகணும் நீங்கள் கிராஃப்ட் ஜாமெட்ரியில். அண்ட் 1 மார்க்லையும் வேணால் 10ல் ஒரு 2-3 இன்டீரியர் கேட்டாங்கன்னா அதை மட்டும் தப்பு பண்ணிவிட்டு அது மட்டும் தப்பாக நீங்கள் சப்போஸ் எழுத வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி புக் பேக்கில் தரவாக எழுதிடணும். ஓகேவா? ஸோ கிராஃப்ட் ஜாமெட்ரி பாருங்கள், சிம்பிள் தான். உங்களுக்கு எதிராக சாய்ஸ் தான். மொத்தம் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே மை டியர் சில சிம்பிள் இதுதான். உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கிறங்க. அண்ட் நம்முடைய கௌதம் சேனலில் இன்னமும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கப்பா. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து தினசரி அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு டக்குனு இன்ஸ்டா வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டேக்கில் மறக்காம ஜாயின் பண்ணிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கப்பா. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே மை டியர் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு அடுத்த எக்ஸாமுக்கான பிடிஎஃப் பண்ணால் உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமுக்கு இருக்கட்டும், தேர்ட் மிட்டம் எல்லாமே இருக்கட்டும், உங்களுக்கு அடுத்த பிடிஎஃப் பண்ணால் உங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வரும் அண்ட் குரூப்ஸ்லேயும் வரும்ப்பா. ஸோ மறக்காம நான் சொன்னதான் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அண்டு கமெண்ட் செக்ஷன் லிங்க் இருக்குது. ஓகேங்களா? வாட்ஸ்அப் டெலிகிராம் லிங்க்கு. ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே மை டியர் சில குட்டீஸ், தட்ஸ் இட். வீடியோ ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.